நம்ம எந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும் எந்த மெசேஜ் கேட்டாலும் அதில் என்ன சொல்கிறாங்க, கடவுளுக்கு நம்ம பயந்து நடக்கணும், அதே மாதிரி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் இப்படி சொல்கிறாங்க. நம்ம அவருடைய கட்டளைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுபடி நடக்கிறோமா, இந்த செயலை செய்கிறோமே, இது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது தானா, இப்படி நம்ம ஒவ்வொன்றையாக ஆராய்ந்து ஆராய்ந்து நம்ம நடக்கணும்னா அது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். இதை மிக எளிதாக நம்ம அறியாமலே கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நமக்கு 2 இருதயங்கள் உள்ளன. ஒன்று மாம்சமான இருதயம், இன்னொன்று கண்ணுக்கு புலப்படாத ஒரு இருதயம். இந்த மனசாட்சியாகிய இருதயம் நம்மளை குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிடும்போது நம்மளை அறியாமலே நம்ம கடவுளுடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து தான் என்ன செய்கிறோம், நடக்கிறோன்னு அர்த்தம். இதை நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22 2 வசனங்களை வாசிக்கேன் பாருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய இருதயம், மனசாட்சியாகிய இருதயம் நம்ம குற்றவாளின்னு தீர்க்காமல் இருந்துச்சுனாலே நம்ம கடவுளிடத்தில் தைரியமாக நம்ம அவர்கிட்ட கேட்குறது எல்லாம் அவரால் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இதை மனதில் கொண்டு நம்ம என்ன செய்வோம், செயல்படுவோம், கடவுளின் பிள்ளையாக வாழ்வோம்.